வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம குண்டர் சட்டம் பற்றி பார்க்க போகிறோம். செய்திகளில் அடிக்கடி இடம்பெறக்கூடிய ஒரு சட்டம் இந்த குண்டர் சட்டம் என்பது. அந்த குண்டர் சட்டத்தை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். குண்டர் சட்டம் என்று சுருக்கமாக சொல்லப்பட்டாலும் இந்த சட்டத்துடைய முழுமையான பெயர் என்பது தமிழ்நாடு கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர், போதைப்பொருள் குற்றவாளிகள், குண்டர்கள், பாலியல் தொழில் குற்றவாளிகள், குடிசைப்பகுதி நிலங்களை பறிப்போர், மணல் திருட்டு குற்றவாளிகள், திருட்டு வீடியோ குற்றவாளிகளின் அபாயகர செயல்கள் தடுப்பு சட்டம் 1982. இப்போ இந்த பெயரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்னென்ன வகையான குற்றம் செய்தவர்களை இந்த குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கலாம் என்பது தெரிந்திருக்கும். இந்த சட்டம் முதல்ல இந்தியாவில் 1923 பெங்காலில் கொண்டு வரப்பட்ட சட்டம். இப்போ நம்ம தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய குண்டர் சட்டம் என்பது 1982 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டத்துடைய நோக்கம் என்னென்னா, சமூகத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும், தொடர்ந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருபவர்களை ஒரு தடுக்கணும், அவர்களை தடுப்பு காவலில் வைக்கணும் என்பது தான் இந்த சட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆரம்பத்தில் ஒரு சில குற்றங்களை தான் இந்த சட்டத்தில் சேர்த்துருந்தாங்க. அப்புறம் படிப்படியாக பல்வேறு குற்றங்களை அதில் சேர்த்துக்கிட்டே போயிட்டாங்க. 1988 ஃபாரஸ்ட் அஃபண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வன குற்றவாளிகளை சேர்த்தாங்க. 2004 வீடியோ பைரசி என்று சொல்லக்கூடிய அந்த திருட்டு விசிடி போன்ற குற்றச்செயல்களை அதில் சேர்த்தாங்க. 2006 மணல் கடத்தல் என்பது சேர்க்கப்பட்டது. 2014 சைபர் கிரைம்ஸ் என்று சொல்லக்கூடிய இணையதள குற்றங்களும், செக்ஷுவல் அஃபென்சஸ் என்று சொல்லக்கூடிய பாலியல் குற்றங்கள் சேர்க்கப்பட்டன. ஆக இன்னைய தேதியில் இது ஒரு மிகப்பெரிய பெயரை உடைய ஒரு சட்டமாக இருக்கிறது. அதோடைய ஸ்கோப்பும் அதிகமாகிடுச்சு. இந்த சட்டத்துடைய முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இதில் இந்த ஒருவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டால் அவரை 1 ஆண்டு வரை சிறையில் வைத்திருக்க முடியும். இதுதான் இந்த சட்டத்துடைய முக்கியமான அம்சம். அப்போ ஏன் ஒருவரை 1 ஆண்டு எந்தவித விசாரணையுமின்றி சிறையில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழலாம். பொதுவாக இப்போ ஒருவர் மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டால் அதற்கு பிறகு அவர் மீது குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டு அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அவர் குற்றவாளியா என்பதை தீர்மானிக்கணும். அது வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான். இதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் என்பதால் நல்லவர்கள் யாரும் இதில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் ஜாமீன் என்ற ஒரு நடைமுறை இருக்குது, பெயில் என்பது இருக்குது. இதனுடைய நோக்கம் அப்பாவி யாரும் பாதிக்கப்பட்டக்கூடாது என்பதற்காக அது விசாரணை முடிகிற வரைக்கும் அவர் வெளியே இருக்கட்டும்னு தான் ஜாமீன் கொடுக்குறாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி குற்றம் செய்வதையே தொழிலாக வாடிக்கையாக கொண்டவர்கள் ஒரு குற்றத்தை செய்வதும், ஜாமீனில் வெளியே வந்துடுறது, அப்புறம் மீண்டும் அதே குற்றத்தில் செய்வது போன்ற செயலில் ஈடுபடுறாங்க. இதை தடுக்கணும், அவர்களுக்கு ஒரு தடுப்பு காவல் அவங்கள தொடர்ந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களை வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த குண்டர் சட்டம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த குண்டர் சட்டத்தை யார் போடலாம் அப்படின்னா, காவல்துறை பரிந்துரைப்பாங்க ஒருத்தர் மேலே குண்டர் சட்டம் போடணுன்ட்டு. அதுக்கான உத்தரவை பிறப்பிப்பது பார்த்திங்கன்னா, மாநகரங்கள் பெருநகரங்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறை ஆணையருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. மற்ற இடங்களை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது மாவட்ட ஆட்சியர் இருக்கிற கலெக்டர், அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அவருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக காவல்துறையின் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியரோ இல்லை மாநகர காவல் ஆணையரோ இந்த குண்டர் சட்டத்தில் ஒருவரை அடைப்பதற்கான உத்தரவை போடுவாங்க. அந்த உத்தரவு போடப்பட்டவுடன் அவருக்கு அந்த நகல், அந்த யாரை அந்த குண்டர் சட்டத்தில் அடைக்கிறாங்களோ அவருக்கு அந்த நகல் என்பது கொடுக்கப்படும். 5 நாட்களுக்குள் அந்த நகல் என்பது கொடுக்கப்பட்டு அவருக்கு அவருடைய தரப்பில் அந்த அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை ஒரு ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லுவாங்க, ஒரு மனுவாக அவர் அதை ஆட்சேபித்து ஒரு ரெப்ரசன்டேஷன் என்பது கொடுக்கலாம். சரி, இப்போ அவர் குண்டர் சட்டத்தில் போட்டால் 1 வருடத்துக்கு அவர் சிறையிலேருந்து வெளியே வர முடியாது. அரசு நினைத்தால் அவரை முன்கூட்டியே விடுதலை செய்யலாம், இல்லை என்றால் 1 வருடம் கழித்து தான் அவர் சிறையிலேருந்து வெளியே வரணும். அப்போது ஒருவருக்கு என்ன, அந்த ஒரு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் என்ன செய்யணும்? அவர்
தன்னுடைய தரப்பு நியாயத்தை எப்படி எடுத்து வைப்பது என்றால், ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு அந்த உத்தரவு, அவரை இந்த குண்டர் சட்டத்தில் கைது செய்த உத்தரவை அவருக்கு கொடுத்தவுடன் அவர் தன்னுடைய தரப்பு நியாயத்தை ஒரு ரெப்ரசன்டேஷனாக அரசுக்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அட்வைசரி கமிட்டி என்று ஒன்று இருக்கிறது, ஆலோசனை குழு. 3 பேர் கொண்ட ஆலோசனை குழு. இதில் 3 பேர், அதில் ஒருவர் தலைவர், மற்ற 2 உறுப்பினர்கள். இந்த ஆலோசனை குழுவில் யார் இருப்பாங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர்கள் அல்லது இருப்பவர்கள் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் இந்த ஆலோசனை குழுவில் இருப்பாங்க. அந்த ஆலோசனை குழு என்பது அந்த நபர் மீது போடப்பட்ட அந்த தடுப்பு காவல் அந்த உத்தரவையும் பார்ப்பாங்க, அந்த குண்டர் சட்ட உத்தரவையும் பார்ப்பாங்க, அவர் கொடுத்த கோரிக்கை மனுவையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் பரிசீலித்து அவரை குண்டர் சட்டத்தில் போட்டது செல்லுபடியாகும் என்று அவங்க சொல்லிட்டாங்கன்னா இவர் உள்ளே இருக்க வேண்டியது தான். இல்லை அது செல்லுபடி ஆகாது என்று சொல்லிவிட்டால் அவரை விடுவித்து விடுவார்கள். அப்போ அவங்க ஒருவேளை அந்த அட்வைசரி கமிட்டி என்பது இவரை குண்டர் சட்டத்தில் போட்டது செல்லும் என்று சொல்லிவிட்டால் அப்போ அவர் என்ன செய்யணும்னா, அடுத்த வழி அவருக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை அணுகுவது தான். இப்போ உயர்நீதிமன்றத்தில் போய் அவர் மனு தாக்கல் செய்தால் உயர்நீதிமன்றம் பரிசீலித்து அவர் குண்டர் சட்டத்தில் போட்டது சரியா தவறா என்பதை பரிசீலித்து அவர் தவறாக அந்த சட்டத்தில் போட்டிருந்தாங்கன்னா அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்வார்கள். நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தகவல்களின் அடிப்படையில் பார்த்தா ஒரு ஆண்டுக்கு 4000 குண்டர் சட்ட வழக்குகள் பாய்கின்றன என்று சொல்கிறாங்க. அதே போல் அதே தகவல்கள் என்ன சொல்கின்றன, பெரும்பாலான அந்த குண்டர் சட்ட வழக்குகள் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு விடுகின்றன. இந்த ப்ரொசீஜரல் லேப்ஸஸால், இந்த நடைமுறை அவங்க சட்டப்படி செய்ய வேண்டிய அந்த நடைமுறை ப்ரொசீஜர்ஸை சரியாக செய்யாததுனால ரத்து செய்யப்படுகிறது என்று நமக்கு தகவல்கள் தெரிகிறன. இப்போ இது ஒரு நல்ல சட்டம், சமூகத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆனால் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த சட்டம் என்பது பழி வாங்குவதற்கு வேண்டாதவர்கள் மேலே போடப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் பெருமளவில் இருக்குது. அதே போல் காவல்துறையும் இந்த சட்டத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் உதவுது, அதையும் மறுப்பதற்கில்லை. இருக்கும் டிசர்விங் பர்சன்ஸ் யாரை போடணுமோ அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டால் இது ஒரு நல்ல சட்டம், சமுதாயத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு உதவும். நம்ம 19 எந்த கருத்தும் சொல்ல முடியாது, ஒவ்வொரு வழக்கு அது தன்மை மாறுபடும், அதை வச்சு தான் சொல்ல முடியும். இதுதான் குண்டர் சட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிய தகவல்கள். நன்றி, வணக்கம்.